Dear students, now we are entering into the last part of the lesson 1, 10th standard science. In this topic or in this video, you are going to learn about what are the things that you have going to learn. Let us see one by one. Right? First, you are going to know about what is mass and what is weight and its differences. அப்படின்னா மாஸ் தான் என்ன, வெயிட் தான் என்ன, அதுக்கிடையே உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு அடுத்தது அப்பேரண்ட் வெயிட் அப்படிங்கிற கான்செப்ட். அப்பேரண்ட் வெயிட்னா தோற்ற எடை அப்படின்னு நம்ம சொல்றோம் தமிழ்ல. தென் தேர்ட் திங் வெயிட்லெஸ்னஸ், எடை இழப்பு அப்படின்னு சொல்றோம். தென் ஃபோர்த் கான்செப்ட், லாஸ்ட் கான்செப்ட், வெயிட்லெஸ் ஆஃப் அன் அஸ்ட்ரோனாட், விண்வெளி வீரர்களுடைய எடை இழப்பு பற்றி நாம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த 4 டாபிக்கு, இந்த 4 டாப்பிக்கில் நம்ம வரக்கூடிய கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக இந்த 4 டாப்பிக்லேருந்து ஏதேனும் ஒரு 2 மார்க் கொஸ்டின் நம்மளை நோக்கி வரும். ரைட், ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாஸை பற்றி யூ ஆல்ரெடி லேர்ன் இன் த earlier classes, that is 8th standard and 9th standard and all the things. What is mass? Generally, you know, any matter which consists of atoms and group of atoms consist of molecules. இப்படி எழுதிக்கலாம். All the matters are made up of atoms. The group of atoms forms molecules and all these are forms in the form of a matter. ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து சிறு சிறு அணுக்களால் ஆனது, மூலக்கூறுகளால் ஆனது நம்ம படிச்சுக்கிறோம். இப்போ மாஸ் அப்படிங்கிறது என்ன சொல்ல போகுது அப்படின்னா the amount of matter present inside an object. ஒரு பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களுடைய துகள்களுடைய அளவு என்னவோ அல்லது பருப்பொருள்களுடைய அளவு என்னவோ அதை நம்ம என்னன்னு சொல்றோம், மாஸ் அப்படின்னு சொல்றோம். the amount of matter present inside an object we call it as mass. அப்ப அந்த பொருளை நீங்க எந்த இடத்துல எடுத்துட்டு போனாலும் உள்ள இருக்கக்கூடிய துகள்களுடைய எண்ணிக்கை வந்து மாற போறது கிடையாது. ஸோ the mass is always remains constant everywhere. இது மட்டும் தெரிஞ்சுக்கணும். மாஸுடைய மதிப்பு எங்கேயுமே மாறாது, எல்லா இடத்துலையும் சேம் தான். அது எர்த்தில் மெஷர் பண்ணாலும் சரி, அமெரிக்காவில் மெஷர் பண்ணாலும் சரி, மேலே போய் மூணில் மெஷர் பண்ணாலும் சரி, மார்ஸில் மெஷர் பண்ணாலும் சரி, எங்கே போய் மெஷர் பண்ணாலும் the mass of the object will remain same. So in the book you gave the definition. The mass is the basic property of the body. Mass of a body is defined as the quantity of matter. This is main thing. அதான் நான் சொன்னேன், உள்ள இருக்கக்கூடிய பொருட்களுடைய அளவை தான் நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்கிறோம். That is called mass and its unit is kilogram. Right. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்படின்னு பார்க்கும்போது வெயிட் அப்படின்னு சொல்றோம், எடை அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா எடைனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம். சரி, இப்போ நம்ம கடைக்கு போறோம் இல்லையா, கடைக்கு போய் ஏதோ பொருள் வாங்க போறோம், மளிகை கடைக்கு போறோமோ அல்லது காய்கறி கடைக்கு போகும்போது என்ன சொல்றோம்னா ஏதாவது வாங்குறோம், 2 கிலோ கொடுங்க 3 கிலோ கொடுங்கன்னு சொல்றோம். இஸ் இட் மாஸ் ஆர் வெயிட்? So in general we refer that is a weight. No, the what are things that you have buy in the terms of kilogram that shows only the mass, not it is a weight. அது என்ன குறிக்கல, எடை என்பது குறிக்காது, அது மாஸ் குறிக்குது. ஆனால் நம்ம பழக்க வழக்கத்தை தவறாக நம்ம என்ன சொல்லுகிறோம், எடை போடுங்க எடை போடுங்க எடை போடுங்க நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பட் we are buying only through the mass. Right. Your weight is nothing but the amount of gravitational force act on your body. ஒரு பொருள்ல உடைய எடை வெயிட்ங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா அந்த பொருள் மேல ஆக்ட் பண்ணக்கூடிய புவியீர்ப்பு விசைக்கு சமம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அப்படின்னு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட், இது எப்படி சார் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலா W is equal to mg அப்படின்னு நம்ம சொல்றோம். W equal to mg, mங்கிறது மாஸ் இங்க கொடுத்துருக்கிறோம். தென் g ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, நமக்கு வேல்யூ தெரியும். ஸோ அப்போ ஒரு பொருளுடைய எடையை கண்டுபிடிக்கணும்னா நீங்க மாஸையும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை மல்டிப்ளை பண்ணா போதும், யூ கேன் கெட் த வெயிட் வேல்யூ. ரைட், the weight is nothing but equal to gravitational force. Already it is given in the definition. Then the weight is a vector quantity because since a force is acting in it, it is a vector quantity. So the weight is also a vector quantity, whereas the mass is a scalar quantity because there is no force, it is amount only, so it's magnitude only. So the mass is only a scalar quantity அப்படின்னு நம்ம சொல்றோம். Right, since W is equal to mg, நல்லா கவனிங்க, W ஓட வேல்யூ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா mg அப்படி கொடுக்கும்போது போன வீடியோ நம்ம பார்த்தோம் g should be varied from place to place, வேரி ஆகும்.
அப்போ ஜியோட வேல்யூ சேஞ்ச் ஆகிறதால டபிள்யூட வேல்யூ என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகுது. அப்போ தி வெயிட் ஆஃப் த பாடி வேரிஸ் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் ஆன் த எர்த். எதனால? டியூ டு வேரியேஷன் ஆஃப் ஜி. நல்லா கவனிச்சுக்கணும். இது கூட கேட்கலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல. ஏன் வந்து ஒரு பொருளுடைய இடம் வந்து இடத்துக்கு இடம் மாறுது அப்படின்னா எதனோட வேல்யூ மாறுது, ஜியோட வேல்யூ மாறுறதால அந்த வெயிட் வேல்யூ மாறுது அப்படிங்கிறத நீங்க சொல்லிக்கணும். சரியா? ரைட். நெக்ஸ்ட், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன் மூன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இதை நம்ம பேஸ் பண்ணி போன வீடியோஸை நம்ம பார்த்துட்டோம். இந்த மீண்டும் ஒரு ரீகேப். இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு 2 சம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரைட். இன் லாஸ்ட் வீடியோ ஐ செட் தட் the gravitational gravity acceleration due to gravity in moon is nothing but equal to 1/6 times the gravitational acceleration due to gravity in the earth அப்படின்னு படிச்சிட்டோம். ஓகேங்களா? ஆர் இதுக்கு வேல்யூ கொடுத்திருந்தேன். நான் கொடுத்திருந்தேன் 1.625 மீட்டர் per second square. You have to remember this. ஓகே, ரைட். ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள், a body of mass 50 kilogram has a weight of dash. அப்படின்னு அர்த்தம், ஒரு பொருள் 50 கிலோகிராம் கொண்ட ஒரு மாஸ் இருக்கு, அந்த பொருளுடைய வெயிட் என்ன அப்படின்னா இது ரெண்டா பிரிச்சுக்கணும். ஆன் எர்த் அப்படின்னு கேட்கலாம் கேள்வி, இன் மூன் அப்படின்னு கேட்கலாம். நல்லா கவனிச்சு. ஓகேவா? சரி. இப்போ எர்த்துனாலும் சரி மூணுனாலும் சரி எங்கே போனாலும் ஃபார்முலா இதுதான், எம் இன்டூ ஜி. அப்போ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஜி. ஓகே, ரைட். எம்முக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன், 50 கிலோகிராம். ரைட். ஜி எர்த்தில் பொறுத்த வரைக்கும் 9.8. இங்கே போடுங்க. அதே மாதிரி 50 மாறாதுன்னு சொல்லிட்டேன். மாஸ் எங்கே போனாலும் மாறாது 50. உங்களோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துக்கிறேன், 1.625. If you multiply this, you get here 490 Newton. Because weight is, the unit of weight is Newton, because it is nothing but equal to gravitational force. Here if you multiply this, you can get 81.25 Newton. This is the variation. அப்போ 50 கிலோகிராம் ஒரு பொருளுடைய வெயிட் பூமியில் அளக்கும் போது 490, அதுவே கொண்டு போய் மூணில் அளந்தீங்க அப்படின்னா 81.25 நியூட்டன். ஸோ ஜஸ்ட் அப்ளை த ஃபார்முலா, தேர் இஸ் நோ சேஞ்ச். ஸோ ஜியோட வேல்யூ மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். நமக்கு எந்த அது இடத்துல கண்டுபிடிச்சு சொன்னாலும் மூணில் கண்டுபிடிச்சு அவங்களே கொடுப்பாங்க, அதனால கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பெரிய கிளாஸில் போகும்போது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அது தேவையில்லை. இந்த லெவலுக்கு நமக்கு இது போதும். ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மாஸ்க்கு வெயிட்டுக்கு முடியாது உள்ள டிஃபரன்சஸ். Right, this is the difference. Two more questions. This question may ask in 2 more questions. Okay, right. The mass is nothing but equal to amount of matter. The weight is nothing but equal to gravitational force. The mass is a scalar quantity because it has only magnitude, but weight is a vector quantity having both magnitude and direction. The value is same at any place. Mass remains constant everywhere, whereas the weight is varied from place to place because to G வேல்யூ. எந்த வேல்யூ முக்கியம், ஜியோட வேல்யூ மாறுது, அதனால வெயிட்டோட வேல்யூ நமக்கு மாறுது. Then the unit of mass is kilogram and the unit of weight is Newton. ஸோ பேசிக்காக இந்த 4 டிஃபரன்சஸ் படிச்சிங்க. எப்படி கேட்டாலும் 2 மார்க் கண்டிப்பாக இதில் ஒரு கேள்வி வரும். சரிங்களா? ரைட். எனி டவுட்? ஓகே. நெக்ஸ்ட், அப்பேரண்ட் வெயிட் அப்படின்ற விஷயத்துக்கு போகிறோம். இப்போ அப்பேரண்ட் வெயிட்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ என்னுடைய இடம் இருக்குது அப்படின்னா, நான் ஒரு 60 கிலோகிராம் இருக்கிறேன் அப்படின்னா எப்பயுமே நான் 60 தான். அதுக்கப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், அது வேறு விஷயம். இப்போ நான் 60 இங்கே நின்னா வீட்டுக்கு போனீங்கன்னா 60 தான் இருக்கும் போது, வேலை போனாலும் 60 தான் இருக்கும் போது. அதே நான் இஃப் ஐ கோ த்ரூ எ லிஃப்ட், ஒரு லிஃப்ட் வழியாக போகிறேன்னு வச்சுக்கோமே. லிஃப்ட் இல்லை சார் எங்கள்கிட்ட, சரி ஒரு ஊஞ்சல் ஆடுறேன், ஒரு ராட்டினத்தில் சுற்றுறேன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன வேரியேஷன் தெரியும் உங்களே நீங்கள் நினச்சி பாருங்க. இப்போ லிஃப்ட் மேல் நோக்கி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூ ஃபீல் யுவர் வெயிட் இஸ் இன்க்ரீஸ்டு. நம்ம இடம் வந்து அதிகமாக நம்ம தோணும், பட் நாட் ஆக்சுவலி ரைசஸ். என்னாகாதாங்க, நம்ம உடம்புல இடம் ஏற போதில்லை, உடம்பு இடம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே உயர்ந்த போல நமக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படும். தட் ஃபீல் வி கால் இட் அஸ் அப்பேரண்ட். அதுதான் நம்ம சொல்கிறோம் தோற்ற எடை அப்படின்னு சொல்றோம். The weight has to be increased like that, feeling like that. ஒரு இன்க்ரீஸ் ஆன மாதிரி தோறத்தால் தான் நம்ம சொல்றோம், நாட் ஆக்சுவலி சேஞ்சஸ். அதே போல லிஃப்ட் கீழ் நோக்கி இறங்கி பாருங்க, ஒரு ராட்டினம் சுற்றும் போது கீழ் நோக்கி இறங்கி பாருங்க, நமக்கு வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம உடம்பு. ஸோ திஸ் கால்டு அப்பேரண்ட் weight. So how it is acted and how it is created.
Generally, I told the weight is nothing but equal to gravitational force acting on the object. But the apparent weight is at due to the additional forces rather than the gravitational force. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கூட இன்னும் சில ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது ஏற்படக்கூடிய அந்த வெயிட்டை தான் நான் என்ன சொல்றேன், அப்பேரண்ட் வெயிட். ரைட்? The apparent weight of the body acquired due to action of gravity and other external forces. இதான் முக்கியம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸாலையும் அதர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணும்போது வரக்கூடிய வெயிட்டை தான் நான் என்ன வெயிட்னு சொல்ல போறேன், இப்போ அப்பேரண்ட் வெயிட். இது எப்படி சார் சொல்றது? இந்த படத்தை பாருங்க. ஒரு ஜென்ரலாக ஒரு மனுஷன் நிற்கிறான்னு வச்சுங்களேன். Either he may stand on a lift or anything or anything. Here weight is always acting downwards, that is W equal to mg. இப்போ இந்த தரை மேலே இவன் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த தரை என்ன பண்ணி இவன் மேலே ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம படிச்சுட்டோம். எங்க நியூட்டனுடைய தேர்ட் லா, தட் இஸ் ஆர் which always act in the opposite direction. இந்த ஆர் அப்படிங்கிறது தான் நான் என்ன சொல்ல போறேன்னா அப்பேரண்ட் வெயிட்னு சொல்ல போறேன். நல்ல கவனி. இந்த ஆறுங்கிறது தான் என்ன வெயிட் சொல்ல போறேன், இப்போ அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு சொல்றோம். அப்போ டபிள்யூங்கிறது எம்ஜி, தட் இஸ் ஒன்லி டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஆர் அப்படிங்கிறது அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கூட வேற என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. Let us see this through one by one examples. Okay, this is the first example. In your book they are given 4 cases are given. Now we are going to deal one by one. The lift is moving upward with an acceleration a. First case அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு லிஃப்ட் ஒன்று மேல் நோக்கி போகுது, அதில் ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரி. See this picture. இப்போ மனுஷன் மேலே இருக்கிறான். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இதனுடைய அப்பேரண்ட் வெயிட் எப்படி இருக்கும், உண்மையான வெயிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு கேள்வி. ரைட், திஸ் இஸ் யுவர் ஆக்சுவல் வெயிட் mg. ரைட், ஓகே, and this is your apparent weight. So this apparent weight is equal to gravitational force plus additional force. Here, since the lift is accelerated, the motion should be occurring. இங்க மூவ்மெண்ட் இருக்குது, அதனால ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஏன்னா ஆக்சலரேட் ஆனாலே ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், நம்ம படிச்சுக்கணும். அப்போ there are 3 forces acting in this condition. One force due to weight of the object W is equal to mg. Okay, it is always acting downwards. Then another one is equivalent force R, which is also act in the upward direction, you know. Then another force that is called accelerated force, that is called F is equal to ma according to Newton's second law. So there are 3 forces. So in this condition, if it is moving upward, the resultant force will always act in the positive direction. மேல் நோக்கி 2 ஃபோர்ஸ் இருக்குதால ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இங்க தான் இருக்கும். அப்ப நெட் ஃபோர்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, R is equal to weight of the force plus accelerated force. இந்த கண்டிஷனுக்கு R equal to W plus ma. ஓகே, ரைட், that is equal to W நமக்கு தெரியும் mg plus இது ma. ரெண்டாவது காமனா என்ன இருக்கு, m காமனா இருக்கு, so g plus a. So this R we called it as apparent weight. நல்ல கவனிங்க, இதை தான் நான் என்ன சொன்னேன், apparent weight னு சொன்னேன். ஆக்சுவல் வெயிட் தான். அங்கே m into g விட இங்க என்னது பிளஸ் கான்செப்ட் அதிகமாயிருது. Therefore in this case the apparent weight is always greater than W. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப லிஃப்ட் மேல் நோக்கி போகுது அப்படின்னா நம்முடைய எடை அதிகமானது போல நமக்கு தோணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட், இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். Then second condition, same condition, just opposite. The lift is moving downwards. நல்லா கவனிங்க, டவுன்வர்ட்ஸ்ல கொடுக்குறேன். இதுக்கு படம் எப்படி இருக்கணும், அதே படம் தான் பாருங்க. ஆக்சுவல் வெயிட் mg, அப்பேரண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ரிசல்ட் R force. Here the accelerated force is downwards. So here also 3 forces. என்ன ஃபோர்ஸ் இருக்கும் பாருப்பா, W equal to mg, ஒரு R, இன்னொன்று ஒன்று ma. கவனிங்க, mg downwards, R upwards, downwards. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த பக்கம் அதிகமாக இருக்கும்போது டவுன்வர்ட் பக்கம் இருக்கும். அப்போ in this condition R is equal to W minus ma. அது கொடுக்குறோம் மைனஸ் ma. இங்கே பாருங்க, அப்போ இது mg minus ma, that is equal to m into g minus a. இது டவுன்வர்டில் வரக்கூடிய ஃபார்முலா. கவனிங்கப்ப, இதுதான் அதில் என்ன வெயிட் நமக்கு அப்பேரண்ட் வெயிட். அப்போ இங்கே என்ன சப்ஸ்டிட் வந்து மைனஸ் வந்துருச்சு. ஸோ R is always less than the W. அப்படி நீ 50 கிலோகிராம் இருக்கன்னா நீ லிஃப்ட் போகும்போது கீழே இருக்கும்போது 50 விட என்ன இருக்கும், வந்து குறைவாக தான் இடம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இது செகண்ட் கண்டிஷன். Then third condition,
லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட். இப்போ ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்குது. இப்பயும் அது என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். வழக்கம் போல எம்ஜி டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கு, அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆர் இருக்கு. இங்க ஆக்சலேஷனே நடக்கல, ஏன்னா லெஃப்ட் மூவ்ல இல்லை. அப்போ ஏ ஈக்குவல் டு 0. அப்போ 3 கண்டிஷன் போடுங்க. என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது நமக்கு? டபிள்யூ ஈக்குவல் டு எம்ஜி ஒரு ஆர் எம்ஏ. இப்போ ஏ ஈக்குவல் டு 0ன்னா இந்த ஃபோர்ஸை என்ன சொல்லிடலாம்? 0 ஆக்கிடலாமா? அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன ஆகிடும் பாருங்க, டபிள்யூ ப்ளஸ் எம்ஏ கூட வச்சுக்கோங்க. ஏவோட வேல்யூ என்ன இருக்கு? சாரி, ஏவோட வேல்யூ என்ன இருக்கு? 0. therefore r equal to w. அப்படின்னா என்ன அர்த்தம்? லிஃப்ட் ரெஸ்ட்ல இருந்தா அப்பேரண்ட் வெயிட்டும் எதுக்கு சமமாயிடும்? ஆக்சுவல் வெயிட்டும் 1. 50 கிலோகிராம்னா 50 கிலோகிராம் தான் இருக்கும் லிஃப்ட் ரெஸ்ட்ல இருந்தா. ரைட். இது இன்னொரு கண்டிஷன் கொடுப்பேன். லிஃப்ட் இஸ் ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ரீலின்னா தானா மேலேருந்து கீழே விழுது இல்லையா, அந்த கண்டிஷன் கொண்டு வரும். இப்போ இதுக்கு படம் பாருங்க, அதே படம் தான், ஒன்றும் எந்த மாற்றமும் இருக்காது. டவுன்வர்டில் இருக்கக்கூடிய அதே படம் தான். ஆனால் இங்கே பாருங்க, நம்முடைய வெயிட்டு ஆறு, இங்கே டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஏ ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருங்க? ஜி. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் ஏ நம்மளா ஃபிக்ஸ் பண்ணுறோம். இங்கே ஏ கூட வேல்யூ என்ன இருக்கணும்? ஜி. தட் மீன்ஸ் 9.8 ms - 2 ரேட்டில் போகுது. அப்படின்னா என்ன கண்டிஷன்? அதே 3 போடுங்க. எம்ஜி ஆறு எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா? எம்ஏ. இப்போ என்ன டவுன்வர்ட் கண்டிஷன் சொல்றேன். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே போட்டோம், டபிள்யூ மைனஸ் எம்ஏ. ஹியர் ஏ ஈக்குவல் டு ஜி. நல்லா கவனிங்க, ஏ வேணா சொல்லியிருந்தானே ஜிக்கு. அப்போ ஆர் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எம்ஜி. சரிதானப்பா? தேர்ஃபோர் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ ஃப்ரீலி ஃபாலிங் பாடியாக இருந்தால் ஆர் ஈக்குவல் டு என்ன சொன்னீங்க? 0 அப்படின்னு சொல்றோம். இது ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். தேர்ட் கண்டிஷன் கேஸ் 3 ஏ ஈக்குவல் டு 0 வரும்போது நம்ம என்ன இருந்தது? ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ இருந்தது இல்லையா? இதே கொஸ்டின்ல இப்படி கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இஃப் இட் ஆப்ஜெக்ட் இஸ் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. நல்லா கவனிங்க, யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ. இதுவும் ஒரு கண்டிஷன் தான். ஏன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டினா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஏ ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். சரிங்களா? கேஸ் 3ல சொல்ல மறந்துட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம புக்ல இருக்கக்கூடிய விஷயம் தான். இப்போ 4 கேஸ் நம்ம பார்த்த 4 கேஸை குமுலேட்டிவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் யூ கோ த்ரூ திஸ். நமக்கு இது படிக்க வேண்டிய விஷயம் ரிசல்டன்ட் மட்டும் பாருங்க. இந்த இதையும் mg minus a less than r equal to mg, r equal to w, mg minus 0 r 0. the parent y is equal to 0. ஞாபகம் வச்சுங்க. இதுதான் நமக்கு எடை இழந்தப்போ 0 இருக்கப்பல தோணும் அப்படின்னு அப்ளிகேஷன் வரப்போ பார்க்கலாம். ரைட். வெயிட்லெஸ்னஸ் இப்போ எடை இழந்த போல தோணுது. எப்போ தோணுது அப்படின்னு பாருங்களேன். ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். You actually feel as if you are falling freely without having any weight. எப்ப? This is due to the phenomenon of weightlessness. எப்ப? You seem to have lost your weight when you move down with a certain acceleration. நீ எங்கேயாவது மேலேருந்து கீழ் நோக்கி வரும்போது அப்படின்னா நம்ம எங்க சார் இருக்கோம்? இந்த படத்தை பார்த்து தெரியும். இந்த படம் இதுக்கு பேர் ரோலர் கோஸ்டர்னு பேர். இந்த மியூசியம் இதெல்லாம் இருக்கும், எம்ஜிஎம் பார்க்கு, இம்யூனிஸ்ட் பார்க்லாம், அம்யூஸ்மெண்ட் பார்க் எல்லாத்துலேயும் நமக்கு இருக்க போகுது. அப்போ இது மேலேருந்து கீழே வருது, இந்த தண்ணியில் வந்து விழும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகுது அப்படின்னா நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். மேலேருந்து கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா வெயிட் நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஃபீலிங்கை தான் இங்கே வெயிட்லெஸ்னஸ்க்கு எக்ஸாம்பிளாக நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே, இது லாஸ்ட் டாபிக், வெயிட்லெஸ் ஆஃப் அன் அஸ்ட்ரோனட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். மேலே விண்வெளி வீரர்கள் வந்து மிதக்கிறாங்க இல்லையா, அது ஏன் அப்படின்னு கேட்கலாம். இந்த படத்தை பாருங்க. இவங்க யாருன்னா சுனிதா வில்லியம்ஸ்னு பேர். இவங்களுடைய வீடியோஸ் நிறைய ஒரு பிரபலமாக இருக்கும். இவங்க வந்து வீடியோ ஒன்று போட்டுக்கிறாங்க, அது பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கூகுளில் போய் பாருங்கள், சர்ச் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் அவங்க அப்படியே மிதங்கினே போகிறது, பல்லு வளர்க்குறது, தண்ணி குடிக்கிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹி ஃப்ளோட் இன் த ஸ்பேஸ். நாம் என்ன நினச்சிக்கோன்னா ஒரு பொருள் மேலே மிதங்குதுன்னா அதுக்கு இடம் இல்லை, 0, அதனால தான் மிதங்குது அப்படின்னு சொல்கிறோம். நாட் த கண்டிஷன். ஹியர் த கண்டிஷன் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் by the man great acceleration a is nothing but equal to g. என்ன கண்டிஷன் ஆகுதுங்க? அவங்க வெளியிடக்கூடிய ஃபோர்ஸ்னால் ஏற்படக்கூடிய ஆக்சலரேஷன் எர்த்தினுடைய கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் என்ன ஆகுது? ஈக்குவலாக இருக்கிறதால தான் அவங்க வெயிட்லெஸ்ஸாக அவங்க ஃப்ரீ பண்ணுறாங்க. இது நம்ம புக்கில் கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் ஆக்சலரேஷன் as they are under free fall condition. அப்படி என்ன அர்த்தம்? a equal to 0 g, that is r equal to 0 அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா a equal to g இருக்கு. Since the acceleration value is equal to acceleration due to gravity value,
they are under the free fall condition. அதனால தான் அவங்க weightless free feel பண்றாங்க அப்படி நீங்க ஆன்சர் கொடுங்க. Right? This is the first lesson theory. Next we go to the evolution term. The mass of the body is measured on planet Earth as mkg. See here. When it taken to the planet of radius half that of the Earth, then its value will be அப்படின்னு கேட்குறேன். இது சில நோட்டில் மாற்றிலாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கவலை தேவையில்லை. நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, the mass is remains same everywhere. So the answer is M. Then second question. If the Earth shrinks to 50% of its real radius, its mass remaining the same, the weight of the body on the Earth will be decreases by 50, increases by 50, decreases by 25, increases by 300. So what is the answer? In each guide, they will give separate answer. What is the real answer? Right. In order to prove this, you have to know the two formula. Already you know W is equal to mg. Okay. Right? Right. And G is equal to gm by r squared. The formula already you know. Right. What is the condition here? The Earth shrinks to 50% of its real radius. Mass remaining same. நல்லா கவனிங்க. இந்த Gல m வேல்யூ மாறல, r மட்டும் மாறுது. என்னவாகுது? 50%னா பாதி. ஸோ r equal to r by 2 போடுவோம். அப்போ புது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஈக்குவல் டு எப்படி போடலாமா? சரி பாருங்க, இந்த ஆரை ஸ்கொயர் பண்ணுங்க, ஆர் ஸ்கொயர் ஆகிடுமா? பை 4 கீழே இருக்கும். அப்போ இந்த 4 மேலே கொண்டு போயிடுங்க. அப்போ இந்த 4 முன்னாடி வச்சுக்கோ. இந்த ஜிஎம் பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? ஜிஎஃப் போடலாம். நல்லா கவனிச்சிங்க. அப்போ ஜி டேஷ் எத்தனை மடங்கா மாறுது? 4 மடங்கா அதிகரிக்குது, டிக்ரீஸ் ஆகாது. என்ன ஆகுது? இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா கவனிச்சுக்க, இப்படி ஞாபகம் வச்சுங்க. அல்லது இங்கே நமக்கு தெரியுது ஜியும் ஆரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட். அப்போ ஆரோட வேல்யூ குறையுது அப்படின்னா ஜி என்ன ஆகும்னு சொல்லிக்கிறேன்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த டிக்ரீஸுங்கிறதே வராது, ரெண்டையும் விட்டுறலாம் ஆப்ஷன். அப்போ இருக்கிறது ரெண்டு தான், இன்க்ரீஸ் பை 50, இன்க்ரீஸ் பை 300. இதான் ஆன்சர்ல. அப்போ ஜிஓ டேஷ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நியூ வெயிட் என்னன்னு பாருங்க, டபிள்யூ டேஷ் இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா எம் இன்டூ ஜி டேஷ் பண்ணலாமா? தட் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ 4g, தட் இஸ் ஈக்குவல் டு 4mg ஈக்குவல் டு 4w. எழுதலாமா பாருங்க? இந்த எம்ஜிங்கிறது இங்க இருக்குது என்கிட்ட, பழைய வெயிட் போடலாமா? சரி, இப்போ பாருங்க, கண்டிப்பா பழைய வெயிட் W, புது வெயிட் 4W. நல்லா கவனிங்க, பழைய வெயிட் எவ்வளோப்பா? W, புது வெயிட் எவ்வளோ இருக்குது? 4W. அப்போ இன்க்ரீஸ் ஆயிருது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருது கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல 4Wலேருந்து W கடிச்சா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியும். பர்சன்டேஜ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரிஜினல் வெயிட்டால் டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 3W பை W இன்டூ 100. இப்போ W கேன்சல் பண்ணுங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 300%. ஏற்கனவே என்ன சொல்லிக்கிறேன்? இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டேன். அப்போ 300% இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆன்சர் இஸ் திஸ் இஸ். ஓகே, இந்த ப்ரூவ்மெண்ட் இருக்காது, இதை குறிச்சு வச்சிங்க. Then fill in the blanks. A man of mass 100 kg has a weight dash at the surface of the earth அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ நமக்கு இந்த இடத்துல ஃபார்முலா தெரியும், W is equal to mg, வெயிட் தான். அப்போ 100 into 9.8 மல்டிப்ளை பண்ணுங்க, 980 நியூட்டன் வரும். இதுதான் இதுக்கு ஆன்சர். True or false? The apparent weight of the person is always equal to his actual weight. வருமா? வராது. அப்ப ஈக்குவலுக்கு முன் எடுத்துட்டு நாட் ஈக்குவல் அப்படின்னு எழுதணும். சரியா? அடுத்தது, weight of the body is greater at the equator and lesser at the polar region. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? G is equal to gm by r squared ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். G is inversely proportional to 1 by r squared. போலார் ரீஜியன்ல ஆரோட வேல்யூ மினிமம் எனக்கு தெரியும். போலார்ல ஆரோட வேல்யூ மினிமம். அப்ப ஜியோட வேல்யூ என்ன ஆகும்? அதிகரிக்குது. ஜி அதிகரிக்குதுன்னா W is equal to mg, W இன்க்ரீஸ் ஆகும். அப்ப the weight of the body is greater at the equator வராது, லெஸ் இங்க போடுங்க. இந்த லெஸ் எடுத்துட்டு இங்க என்ன பண்ணுங்க? கிரேட்டர் அப்படின்னு எழுதணும். அவ்வளவுதான். Then there is no gravity in the orbiting space station around the earth, so the astronauts feel weightless. அங்க சொல்லக்கூடாது. இது ரைட்டா? தப்பு. Here the acceleration produced by
the astronaut is equal to G. Hence, they are under free fall condition. Free fall condition. அப்படின்னா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்ததுல கேஸ் 4 ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான். இது தெரிஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு. சரிதானே? So that's all about the first lesson. I think maximum what are the topics that were given in the first lesson I have completed. So just you go through it, and next class we will deal with another video. Before that, you have a evaluation part. The question paper will be sent to you through the WhatsApp. You have to answer all the things. Thank you. Be safe. Bye bye.